Okay, students, once again, last class we had completed that algebra 3.6, but in this class we are going to see algebra 3.7 exercise. But once again, I want to recall the things what I taught in the last class. Algebra நாலே உங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, you have to don't write anything, just you listen the class, don't write now anything. See, variable is equal to number. Algebra அப்படின்னு சொல்லி சொன்னாலே வேரியபிள் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும், நம்பர் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும் இல்லையா? வேரியபிள் எந்த வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, x plus 3 is equal to 0 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. they are asking us to find out what is the value of x. x ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்மளோட எய்ம் என்னது? we have to keep the variable one side and separate the number other side. so இந்த x இங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இங்க இருக்கிற +3 ஈக்குவல் தாண்டி அந்த சைடு போகும்போது என்ன ஆயிடும்? it will become -3. it will become -3 இல்லையா? ஆமா. இப்போ அதே போல பாருங்க, இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் சொல்றேன் பாருங்க. இப்போ 2x is -3 is equal to 0 அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இது என்ன ஆயிடும்? இங்க நமக்கு தேவை வேரியபிள் ஒரு சைடு இருக்கணும், இன்னொரு சைடுல நம்பர் இருக்கணும். இப்போ வேரியபிள் வந்து என்ன இருக்கு? 2x இருக்கு. அப்போ 2x is equal to இந்த -3 அந்த சைடு போச்சுன்னா +3 ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்? x மாத்திரம் நமக்கு இந்த சைடு தேவை, நம்பர் தேவையில்லை. x கூட எந்த நம்பரும் டிவைட் ஆக தேவையில்லை, எந்த நம்பரும் மல்டிப்ளை ஆகணுன்ற அவசியம் கிடையாது. வெறும் x மாத்திரம் தான் நமக்கு தேவை. அதனால x மாத்திரம் நான் வச்சுக்கிறேன். இந்த 2 இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த 2 அந்த சைடு போச்சுனாக்கா டிவிஷன் ஆயிடும் இல்லையா? it will become 3/2. இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சிருக்கு? x is equal to 3/2. x is equal to some number, y is equal to some number, z is equal to some number. ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், அந்த வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு என்ன? அதான் அல்ஜிப்ராவோட தியரி. ஓகே, ஸோ இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இருந்தாலும் திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் who did not attend the last class. அல்ஜிப்ரானா என்ன? திஸ் இஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ். நம்மளோட எய்ம் வேரியபிள் ஒரு சைடு, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு பண்ணுறது. இதை நீங்கள் கவனிச்சிருந்தாலே அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஆப்ஜெக்டிவ்ஸ் உங்களோட புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஓகே. ஐ எம் கோயிங் டு ரஃப் த போர்ட் நவ். Listen this. In this exercise, we are going to solve only 3 problems. In the exercise, and the 3 problems, fill in the blanks and true or false. இவ்வளோ படிச்சாலே வந்து போதும். சரியா? What are all you want to see? We are going to see the fill-ups, true or false, and the 3 important problem which I am going to say now. Okay. Now copy down the third problem. Problem number 3. Just I read out the problem. One number is 7 times another. If the difference is 18, find the number. Copy down the third problem. Write the exercise number also. Exercise 1.7. This is the third problem. என்ன சொல்றாங்க பாருங்க. ரெண்டு நம்பர் சொல்றாங்க. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 7 மடங்கு அதிகம் சொல்றாங்க. ஒன் நம்பர் இஸ் 7 times the another. இன்னொரு நம்பரை விட 7 times 7 மடங்கு சொல்றாங்க. அதை சப்ராக்ட் பண்ணா if the difference is 18, they are saying if the difference is 18, find the number. இப்போ பாத்துங்க, let x be any number. Write down the question by seeing the book. புக்கை பார்த்து கொஸ்டின் எழுது.
Okay, now let x be the, let x be any number. Let x be any number. இப்போ அவங்களோட சொன்ன கன்க்ளூஷனுக்கு வருவோம். அவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு நம்பர் இருக்கு, ஒன்னு எக்ஸ், இன்னொரு நம்பர் வந்து 7 டைம்ஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு நம்பர் எக்ஸ்னாக்கா இன்னொரு நம்பர் வந்து 7x, அப்படி இல்லையா? இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு நம்பர் வந்து 7x அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இன்னொரு நம்பர் வந்து என்னது, எக்ஸ். ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் வந்து 7 மடங்கு அதிகம். இன்னொரு குழு சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதான், 18. அப்படின்னா அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்க, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு சொல்லி பாருங்க, 18 கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. 18. ஓகே, listen the class carefully. So now 7x ல இருந்து ஒரு x போயிடுச்சுன்னா மிச்சம் 6x is equal to 18 இல்லையா? 6x is equal to 18னாக்கா இந்த x வந்து நம்மளோட எய்ம் என்ன, அல்ஜிப்ராவோட எய்ம் x வந்து இந்த சைடு வச்சுக்கணும், நம்பரை அந்த சைடு அனுப்பணும். இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, அப்போ ஈக்குவல்ட்ட தாண்டி அந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆயிடும். ஸோ நவ் x is equal to 18 by 6 இல்லையா? 18 by 6. இப்போ பாருங்க, 6 in 1 time, 6 in 3 times. அப்படின்னா என்ன அர்த்தம், x is equal to 3. அப்போ x is equal to 3னாக்கா அப்போ இன்னொரு நம்பர் என்ன, that is our question, isn't it? இதற்கு எழுதுங்க பார்க்கலாம். Make it fast. Only 2 seconds I am going to give time now. Make it soon. Okay, I'm going to rub the first line. Snap எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க, ஒரு நம்பர் எக்ஸ், இப்போ நமக்கு தெரியும் அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு நம்பர் வந்து எக்ஸ், ஒரு நம்பர் வந்து 7x, இன்னொரு நம்பர் வந்து என்னன்னாக்கா எக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ, therefore x is equal to 3னாக்கா அப்போ 7x is equal to 7 into 3 எவ்வளோ, 21. Therefore that numbers are, therefore the numbers are 3,21. இப்போ பாருங்க, அவங்க சொன்ன ஆர்குமெண்ட் படி 3 வந்து 1 டைம்ஸ், பட் 21ல 7 டைம்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி? 3 வந்து 1 டைம்ஸ், பட் 21ல 7 டைம்ஸ். ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் வந்து எவ்வளோ, 7 டைம்ஸ் அதிகம். இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 18 வருமா. அப்போ 21 minus 3 வந்து 18 தானே, பார்த்துங்க சைடில் என்ன, 21 minus 3 is equal to 18. ஓகே, make a problem with it. Make it fast. Snaps எடுத்துங்க. More 5 seconds only I am going to give.
Make it soon. Now, copy down the problem number 4. I'm going to read out the problem now. The sum of 3 consecutive odd number is 75. Which is the largest among them? They are asking. மூணு நம்பர் ஆட் பண்றாங்க. அந்த மூணு நம்பர் என்ன நம்பர்ஸ் சொன்னாக்கா கான்செக்யூட்டிவ் நம்பர். கான்செக்யூட்டிவ் பாருங்க, கான்செக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி என்ன மீனிங்னாக்கா அடுத்தடுத்த நம்பர் கிடையாது, அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ், ஒற்றைப்படை எண்கள். சரியா? லிசன். இப்போ பாருங்க, இப்போ 1 3 5 7 9 11 13 இது எல்லாமே கான்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். இப்போ கான்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் என்ன அர்த்தம் பாருங்க. கான்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர்னாக்கா 2 4 6 8 10 இதெல்லாமே வந்து கான்செக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இப்போ கான்செக்யூட்டிவ்ன்ற வார்த்தைக்கான மீனிங் அடுத்தடுத்து வருது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, பாருங்க, 2க்கு அடுத்த ஈவன் நம்பர் எது? 4 தான், வேற நம்பர் கிடையாது. 3 வந்து ஆட் நம்பர். அந்த மாதிரி இங்க சொல்றது 3 கான்செக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா இது see then first we will write consecutive odd numbers. Consecutive odd numbers are 1 3 5 7 9 11 13 இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும் இல்லையா? இது வந்து போயிட்டே இருக்கும். பட் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னாக்கா அடுத்தடுத்த 3 ஆட் நம்பரை ஆட் பண்ணும்போது they are getting 75. அது எந்த நம்பர்னு சொல்லி தெரியாது இல்லையா? ஓகே, அது எந்த நம்பர்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாததுனால let x be the first odd number. X be the first odd number. இப்போ x ன்றது first odd numberனாக்கா ஓகே, அடுத்த ஆட் நம்பருக்கு என்ன 3, அப்போ எத்தனை ஆட் ஆயிருக்கு? 2 ஆட் ஆயிருக்கு. அப்படின்னா அடுத்த கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னன்னாக்கா x plus 2 இல்லையா? இதுக்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து எவ்வளவு? இன்னும் 2 ஆட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? x plus 4. கவனிச்சா தான் புரியும், கவனிக்கலன்னா ஒன்றும் புரியாது. லிசன், இங்க எப்படி 1 3 5 இருக்குல்ல, 1லேருந்து 3 கூட 2 ஆட் ஆயிருக்கு. 3 கூட மறுபடியும் 2 ஆட் பண்ணா 5, மறுபடியும் 5 கூட 2 ஆட் பண்ணா 7. சரி, 2 ஆட் ஆகின்னு போகுது. இப்போ பாருங்க, x இருக்கு, x கூட 2 ஆட் பண்ணா அடுத்த கான்செக்யூட்டிவ். அதே போல x plus 2 கூட இன்னும் 2 ஆட் பண்ணோம்னா அடுத்த கான்செக்யூட்டிவ். இன்னும் 2 ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிடும்? 2 plus 2 4 ஆயிடும். ஓகே, see now again we will let x comma x plus 2 comma x plus 4 are consecutive odd numbers. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதா? 75. அப்புறம் என்ன அர்த்தம்? x plus 2 plus x plus 4 is equal to 75. இதுதான் ஆர்குமெண்ட். இதானே சொல்றாங்க அவங்க கொஸ்டின்ல. 3 நம்பர் ஆட் பண்ணா உங்களுக்கு 75 கிடைக்குது. சரி, எழுதுங்க பார்க்கலாம். பிளேஸ் இல்லை, மேக் இட் ஃபாஸ்ட். Make it fast. ஸ்னாப் எடுத்துக்கங்க சீக்கிரம்.
Take the snap. Okay. Many students saw the videos. I'll remove you. Shall I remove? Listen here. நமக்கு தெரியும் first consecutive number என்னது x plus what is the second consecutive odd number is x plus 2. What is the third consecutive odd number is x plus 4 is equal to how much 75. That is the argument கொடுத்திருக்காங்க. இப்போ எத்தனை x இருக்கு பாருங்க 1 2 3 3x இருக்கு plus 2 plus 4 6 is equal to 75. Okay, அல்ஜிப்ரானாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வேரியபிள் தான். வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் இல்லையா? ஸோ நான் இந்த 3x இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை அப்படியே வச்சுக்குவோம். தென் we send this plus 6 it will go that side will become minus 6 இல்லையா? It's okay. Now 3x is equal to 75 minus 6 is 69. Then x is equal to 69 by 3. What's that? 69 by 3. 3 2s are 6. அப்புறம் 9. 3 3s are 9. So how much? X is equal to 23. Okay. இப்போ x என்றது 23 நாக்கா அப்போ x plus 2 எவ்வளோ 25. அடுத்த நம்பர் அப்போ x plus 4 எவ்வளோ 27. இது எழுதிங்க நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் நான் போட்டு காட்டுறேன். Make it fast. Only 5 seconds. I give time now. மூணு நம்பர் எடுத்தோம் கான்செக்யூட்டிவ் ஆட் நம்பர். ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ் பிளஸ் 2, இன்னொன்று வந்து எக்ஸ் பிளஸ் 4. அதில் ஒரு நம்பர் 23 தெரிஞ்சிச்சு நமக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். ஸ்னாப்ஸ் எடுத்துங்க. ஸ்னாப்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஐ எம் கோயிங் டு ரப் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Okay, and x is equal to 23. X is equal to 23 அப்படினாக்கா அப்போ what is x plus 2? x plus 2 நாக்கா அப்போ அர்த்தம் 23 plus 2 is equal to 25. அப்புறம் what is meant by x plus 4? அப்போ 23 plus 4 is equal to எவ்வளோ 27. Therefore 3 consecutive odd numbers are என்னன்னாக்கா 23, 25, 27. It's okay. Among this, which is biggest one? 27. Therefore, the biggest number is 27. Make it fast. Secret again. Only 5 seconds. I'm going to give time for this. Make it fast. மூணு கான்செக்யூட்டிவ் நம்பர் என்னன்னு பார்த்துட்டோம் 23, 25, 27. அதுலயே பெருசு எதுன்னு கேட்குறாங்க. தட் இஸ் 27.
இங்கே வந்து பிக்கெஸ்ட்ன்றதோட லார்ஜஸ்ட்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜஸ்ட் யூ கேன் ரைட் திஸ் இஸ் as a largest number. எல்லாம் ஒரே சேம் மீனிங் தான், biggest largest isn't it? It's okay. Those who completed, go to the problem number 5. Make it fast, we don't have time. Snap எடுத்துங்க. Okay, I'm going to read the problem now. Copy down the question from your book. Problem number 5. The length of a rectangle is 1/3, that is 1/3 of its breadth. If its perimeter is 64 meter, then find the length and the breadth of the rectangle. நல்லா பார்த்துங்க, லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, லென்த் என்னவா, லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் இஸ் பிரெத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1/3 இல்லையா? ஸோ அவங்களோட ஆர்கியூமெண்ட் படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஜஸ்ட் வி வில் டேக் லைக் திஸ், let the length and breadth be, see now let L is length and B is breadth. பட் அவங்களுடைய ஆர்குமெண்ட் படி என்ன சொல்றாங்கன்னாக்கா, லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் பிரெத்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, இந்த 3 எங்க டிவிஷன்ல இருக்குது, இந்த சைடு வந்தா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 3L இஸ் ஈக்குவல் டு 1 into B. அதாவது பிரெத் இஸ் ஈக்குவல் டு 3L அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா? பிரெத் இஸ் ஈக்குவல் டு 3L. இட்ஸ் ஓகே, we will keep this as equation number 1. okay okay now இப்போ நமக்கு தெரியும் what is the perimeter of the rectangle. rectangle ஓட perimeter is equal to 2 into length plus breadth. இதுதான் வந்து perimeter of the rectangle. சீக்கிரம் எழுதிங்க, போர்டு அழிக்க போறேன். make it fast. make it so. Finish. Okay, I'm going to have the first one. Now, what they are saying, perimeter அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு perimeter 2 into L plus B is equal to 64 ன்றது அவங்களே क्वेश्चनலயே கொடுத்துருப்பாங்க பாருங்க. பட் இங்க என்ன பண்ண போறோம், நமக்கு தெரியும் B எவ்வளோ, we know that from 1 equation number 1 ன்னு வெச்சோம் இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்க அப்படி சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு B ஓட வேல்யூ தெரியும். B is equal to 3L இல்லையா? B is equal to 3L. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, now பாருங்க 2 into L plus the B का बदल 3L. 3L is equal to 64. लिया? The next thing. पारुंगा. अब என்ன ஆயிடும்? L plus 3L will become 4L is equal to 64. அப்போ 2 4s are 8L is equal to 64. அப்போ L is equal to 64 by 8 is equal to how much? 8. Length is equal to 8 meter. Length is equal to 8 meter. Make it fast. Place illa parunga சீக்கிரம் எழுதுங்க பாப்போம். We don't have time. Length நம்ம கண்டுபிடிச்சாச்சு 8 meters. Now we are going to find out
what is breadth? Okay. Therefore, length is equal to 8 meter. அப்போ breadth என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். We'll find out what is breadth. Breadth is equal to 3L. இல்லையா? B is equal to 3L தானே வச்சிருக்கோம். அதனால so now இது அப்படியே இருக்கட்டும். 3 into L எவ்வளோ? 8 meter. அப்போ 3 8s are 24 meter. That is equal to 24 meter. பாருங்க, இப்போ லென்த்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க, இதாவது லென்த் வந்து 8னாக்கா இந்த 1/3 24 கரெக்டு தானே அவங்க சொன்னது ஆர்குமெண்ட் படி. 1/3 ஆஃப் பிரெத் இஸ் ஈக்குவல் டு லென்த்ன்றாங்க. இப்போ பாருங்க 8 3 மடங்கு பண்ணால் 24. அவங்க சொன்னது கரெக்டு தான். therefore length and breadth of the rectangle is therefore length is equal to 8 meter and breadth is equal to 24 meter. சீக்கிரம் எழுதுங்க, டைம் முடிய போகுது. மேக் இட் ஃபாஸ்ட். Only 10 seconds I am going to give to copy down. யாராச்சும் ஸ்னாப் எடுக்கணும்னா எடுத்துங்க. மேக் இட் ஃபாஸ்ட். It's okay. These 3 problem only you are going to study from this exercise. After this, fill-ups and the true or false, which is given in the exercise. இந்த 3 ப்ராப்ளத்தை தவிர்த்து வேற எந்த ப்ராப்ளத்தையும் நீ பார்க்க வேண்டாம். இதுல தான் கொஸ்டின் வரும். Okay. If you finished all the problem, all these problem what I did in the board now, you can go through all the problems which is given in the exercise. First இதை பார்க்கணும், எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். Make it soon. Very important this is. It's okay students. In this exercise 3.7 you are going to see only the 3 problems which I taught now. Apart from this you are going to see the fill-ups and true or false from the exercise. Everything is based on the property what I told about algebra. Okay. Be ready with the graph note and geometry box because next class we are going to work out that only. Okay. Pencil, eraser and scale, the whole geometry box should be there, and be ready with the graph note. Okay. Copy everything what I did in the video, copy down in the classwork neatly. One day I will call everyone to bring your note. It's okay. Have a nice day. We will see in the next video.